கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ்ல உங்க வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து மிக்சர் ஆர் அலிகேஷன். அதுக்கு முன்னாடி சயின்ஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. படிச்சிருக்கீங்க தானே எல்லாரும்? What is the SI unit of resistance? Okay. Who first discovered the relation between voltage and current? முதலில் மின் அழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை கூறியவர் யார்? யார் பேர்? கரெக்ட் தான், கரெக்ட். அந்த நேம் கரெக்டா சொல்லுங்க. Who first discovered the relation between voltage and current? முதலில் மின்னோட்டத்திற்கும் மின் அழுத்தத்திற்கும் உள்ள தொடர்பை கூறியவர் யார்? ஜார்ஜ் சைமன் ஓம். What is the SI unit of resistivity? மின் தடை எண்ணின் SI அலகு என்ன? ஓம், மீட்டர். What is the SI unit of potential difference? வோல்ட். மின் அழுத்தத்தின் SI அலகு அப்படின்னா அது என்னது? வோல்ட். Who first discovered the relation between magnetic and current? மின்னோட்டத்திற்கும் காந்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை முதலில் கூறியவர் யார்? ஓயர்ஸ்டட். ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓயர்ஸ்டட். அவர் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷனை சொல்லியிருப்பாரு. ஒரு சர்க்கியூட்ல கரண்ட் இன்க்ரீஸ் ஆனா வோல்டேஜ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ், டிக்ரீஸ்னா டிக்ரீஸ். அதான ஓம்ஸ்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஹியூமன் ஐயோட ஃபோக்கல் லென்த் எவ்வளவு இருக்கும்? ஹியூமன் ஐயோட ஃபோக்கல் லென்த், மனிதனோட கண்ணின் குவிய தூரம் என்ன? கண்ணோட லென்ஸோட குவிய தூரம் என்ன? 25 சென்டிமீட்டர். ஓகேவா? மயோபியா நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணும்? கான்கேவ். குழி ஆடி, கிட்ட பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு குழி ஆடி. ஹைப்பர்மெட்ரோபியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ். பிரஸ்பயோபியா இருக்கிறவங்களுக்கு அதுக்கு பேர் என்ன? அந்த லென்ஸ்க்கு பேரு பைஃபோக்கல் லென்ஸ், இருகுவிய ஆடி. ஒரு கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கான்வெக்ஸ் மிரர்ல வரக்கூடிய இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும்? கான்வெக்ஸ் மிரர். ஓகே, நம்ம ஒரு 4 டேப்லெட் காலம் படிச்சோம்ல, அதுல வந்து நான் கேக்குறது கான்வெக்ஸ் மிரரோட இமேஜோட சைஸ். அந்த வேரியேஷன் இருந்தா வேரியேஷன் சொல்லலாம், இல்ல 2 தான் இருக்குன்னா 2 மட்டும் சொல்லலாம். அது நிறைய வேரியேஷன் இருக்கும். டிமினிஷ்டு, ஹைலி டிமினிஷ்டு, அப்புறம் சேம் சைஸ் அப்படி வரும்ல, அப்படியா? மொத்தம் 6 ஸ்டேஜா வருமா இல்ல 2 ஸ்டேஜ் தான் வருமா? 2 ஸ்டேஜ் வரும். அப்ப அது எதெல்லாம்? ஹைலி டிமினிஷ்டு அப்புறம் டிமினிஷ்டு. சோ ரெண்டுமே சின்னதா தான் இருக்கும். கரெக்டா? ஓகே. இது கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? லென்ஸ்னா எப்படி இருக்கும்? மொத்தம் 6 ஸ்டேஜஸ் இருக்கும். கரெக்டா?
ஒரு ரெண்டு மிரரை வந்து 90 டிகிரி ஆங்கிள் ரெண்டும் டச் ஆகுற மாதிரி வச்சோம்னா அப்ப அந்த மிரர்ல விழக்கூடிய இமேஜஸ் நம்பர் ஆஃப் இமேஜஸ் எத்தனை இருக்கும்? ரெண்டு மிரரை 90 டிகிரி ஆங்கிள் டச் பண்ற மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அதோடைய எவ்வளவு இமேஜஸ் இருக்கும்? 3 இமேஜஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து 3. கரெக்டா? அதுக்கான ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் இமேஜஸ் இன் எ மிரர் 360 by theta minus 1. மிரர் ஃபார்முலா சொல்லுங்க. மிரர் ஃபார்முலா 1 by f is equal to 1 by u plus 1 by v. மிரர் ஃபார்முலா அது கரெக்டா சொல்லணும்னா 1 by u plus 1 by v equal to 1 by f. லென்ஸ் ஃபார்முலா 1 by v minus 1 by u equal to 1 by f. மேக்னிஃபிகேஷன் ஓட ஃபார்முலா லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் மைனஸ் வருமா வராதா? மைனஸ் v by சரி. அப்போ மிரருக்கு மிரரோட மேக்னிஃபிகேஷனுக்கு ரெண்டு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இருக்கு சரியா? ஒன்னு மிரருக்கு, இன்னொன்னு என்னது லென்ஸ்க்கு. அதுல ஃபர்ஸ்ட் மிரருக்கு எழுதும் போதுதான் மைனஸ் v by u எழுதிருப்போம். லென்ஸ்க்கு வந்து வெறும் v by u தான் எழுதிருப்போம். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து மைனஸ்ல வந்துச்சுன்னா அது கான்வெக்ஸ் லென்ஸா பிளஸ் வந்து அதாவது லென்ஸோட வேல்யூ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ மைனஸ்ல இருந்ததுன்னா அது கான்வெக்ஸ் லென்ஸா கான்கேவ் லென்ஸா? கான்கேவ் லென்ஸ். மைனஸ்ல வந்தா கான்கேவ், பிளஸ்ல வந்தா கான்வெக்ஸ். இதே தான் எதுக்கும் மிரருக்கும் மைனஸ்ல வந்தா கான்கேவ் மிரர், பிளஸ்ல வந்தா கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா? செவன் கலர்ஸ் ஒயிட் கலர் 7 கலர்ஸா பிரியறதுக்கு என்ன பேரு? வெள்ளை நிற ஒளி 7 நிறங்களாக பிரிவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டா டிஸ்பர்சன், நிற பிரிகை. ட்விங்கிள்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அதுக்கு என்ன ரீசன்? நட்சத்திரங்கள் மின்னுவதற்கு காரணம் அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல். ஸ்னெல்ஸ் லா என்ன? ஸ்னெல்ஸ் லானா என்ன? மியூ ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். அதுதான் ரிஃப்ராக்ஷனோட எத்தனாவது லா? செகண்ட் லா. சைன் ஐ பை சைன் ஆர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் டைமண்ட், வைரத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? 2.42. ஏர் மீடியம்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? அது அப்ராக்சிமேட்டா என்னன்னு சொல்லலாம், 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சாலினாய்டு, ஒரு சாலினாய்டுல மேக்னெட்டிக் லைன்ஸ் எப்படி இருக்கும்? parallel. ஓகே, parallel across the center. ஓகேவா? மைய பகுதி வழியாக இணையாக செல்லும். சாலினாய்டுனா ஒரு சுருள்வில் வடிவ கண்டக்டர், அதாவது கடத்தி. இது வரைக்கும் நான் சொன்னது ஓரலா தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் எழுதலாம் இல்ல. நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? படிச்ச மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு? எத்தனை பேர் சொல்றீங்க? அது புரியலன்னா அந்த கிளாஸ் போய் பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், திருப்பி அந்த கிளாஸ போய் பாருங்க. நான் எந்த ஸ்கிரீன்லயும் எழுதல, இதே ஸ்கிரீனை தான் வச்சிருக்கேன் நானு. எழுதலாம், அதை பார்த்துட்டே இருப்பீங்க, அப்படியே நோட்ல காப்பி பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப மைண்ட்ல எப்படி ஏறும்? இப்ப நான் சொன்னதெல்லாம் படிச்சதை ரிவைஸ் பண்ணிருப்போம். ஹேண்ட் ரிட்டன் எழுதுற நோட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன் நான். அதை நீட்டா எழுதுங்க, நோட்ஸ நீட்டா எழுதுங்க. அதுதான் நான் கொஸ்டின் கேக்குறேன்.
ஓகே, இன்னைக்குள்ள டாபிக் போலாம். மிக்சர் ஆர் அலிகேஷன். நேத்து வந்து இதோட சம்ஸ் வந்து போட்டோம் இல்லையா, இன்னைக்கு அதோட கண்டினியூஷன். மிக்சர் அலிகேஷன்ல ஃபர்ஸ்ட் சம் இது காப்பி பண்ணிக்கோங்க. A shopkeeper mixes 12 kgs of rice at rupees 8 per kg with 6 kgs of rice at rupees 10 per kg. Find the cost per kg of the mixture அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஆன்சர் அதுக்கு அடுத்து உள்ளது. அது எழுத வேணாம், ஜஸ்ட் இந்த சம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல கொஸ்டினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம். மிக்சர் சேர்த்தா அது என்ன விலைக்கு விற்கலாம், ஓகேவா? அதாவது ரெண்டு வெரைட்டியை மிக்ஸ் பண்றது, அதுதான் இந்த டாபிக்கோட பேசிக்கே. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்ப ரைஸ் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு, ஓகேயா? ஒரு வெரைட்டியோட பிரைஸ் என்ன? ஒரு வெரைட்டியோட பிரைஸ் வந்து 1 கிலோ 8 ரூபாய், ஓகேவா? இன்னொரு வெரைட்டியோட பிரைஸ் என்ன? 1 கிலோ 10 ரூபாய். ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து எத்தனை கேஜிஸ் இருக்கு, எத்தனை கிலோகிராம்ஸ் இருக்கு? 12 கேஜிஸ். அடுத்த வெரைட்டி எவ்வளவு கிலோகிராம்ஸ் இருக்கு? 6 கேஜிஸ். இந்த ரெண்டையும் தான் மிக்ஸ் பண்றாங்க, ஓகேயா? மிக்ஸ் பண்ணா என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம ரெண்டு பிரைஸையும் ரெண்டு கார்னர்லயும் எழுதணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வெரைட்டி எழுதலாம்? 6 எழுதலாமா? ₹6 ஒரு வெரைட்டி, அடுத்தது ₹10 ஒரு வெரைட்டி. சோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிரைஸ்க்கு கொடுக்கறப்போ அது ஓகே, ருபீஸ் வந்து 8, ₹8 ₹10, சரியா? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வெரைட்டி கொடுக்கணும், அதான் சென்டர்ல எழுதணும். சோ அந்த வெரைட்டி வந்து நமக்கு ஒண்ணு எவ்வளவு கிடைச்சிருக்கு? இந்த 8 ருபீஸ்ங்கிறது எத்தனை கேஜி கிடைச்சிருக்கு? 12 கேஜி இருக்கு. 10 ருபீஸ்ங்கிறது எத்தனை கேஜி இருக்கு? 6 கேஜி இருக்கு, சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கறதுதான் கொஸ்டின். நீங்களே சொல்லலாம், இதுல என்ன போட்டா ஆன்சர் இந்த கரெக்டா வரும் அப்படின்னு. ஆன்சரே அங்க இருக்கு, நான் கடைசியா ஆன்சர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன்ல, அது தப்பாவும் இருக்கலாம், மேபி கரெக்டாவும் இருக்கலாம். ஆமா, சரிக்கா. நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த கேஜி இருக்குல்ல, அதை ரேஷியோ எடுங்க. 12:8.
6. இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? 2:1 அப்படி வருமா? ஓகே. சோ இந்த 2:1 அப்படின்னு வருதுன்னா இந்த இந்த நடுவுல போடக்கூடிய நம்பர் இருக்குல்ல, அதுவும் நமக்கு வந்து இங்க மைனஸ் பண்ணும்போது இதே ரேஷியோ தான் இங்கேயும் வரணும். கேஜி என்ன ரேஷியோ வருதோ அதே தான் ருபீஸோட ரேஷியோவும். ரேஷியோ வந்து சேமா இருக்கணும். அப்ப இங்க என்ன போட்டா நமக்கு ஆன்சர் வரும்? 9. கரெக்ட். 9 9 9ஆ 11ஆ? இந்த இடத்துல என்ன போட்டா 2:1 வரும்? நைன் போட்டா 1:1 தான் வரும் இல்லையா? சோ வேற என்ன போடணும்? சரி, ஓகே, கவனி. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்கல்லப்பா, 12ஐயும் 6ஐயும் மிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்ப மொத்தம் எத்தனை கேஜி இருக்கும்பா? 18 கேஜி இருக்கும். 12 பிளஸ் 6 வந்து எவ்வளவு கேஜி இருக்கும்? 18 கேஜி. சோ நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 1 கிலோ 8 ரூபாய் தானே, அப்படின்னா 12 கிலோ எவ்வளவு? 8 இன்ட்டு 12 பிளஸ் 1 கிலோ 10 ரூபாய்னா அடுத்து 6 கேஜி இருக்கா, அப்ப 10 இன்டூ 6 ஈக்குவல் டு 18 இன்டூ சம்திங். கரெக்டா? சம்திங் நான் சொல்றேன். எக்ஸ்ங்கிறது என்னது ஆக்சுவலா? மிக்ஸ்டு பிரைஸ். இந்த இடத்துல என்ன வருதோ அதுதான் இந்த எக்ஸ். இந்த ஸ்டெப் புரியுதா எல்லாருக்கும்? மொத்தம் 18 கேஜி தானே. இப்ப நீங்க 8 ரூபாய்க்கு 12 கேஜினா அப்ப 12 இன்ட்டு 8ஐயும் பிளஸ் 10 ரூபாய்க்கு 6 கேஜினா 10 இன்ட்டு 6ஐயும் பெருக்குனா அந்த ரூபாய் இருக்குல்ல டோட்டல், அது வந்து 18 கேஜி எவ்வளவுக்கு வித்தாங்களோ அதுக்கு சமமா தானே இருக்கணும். புரிஞ்சுதா? சோ அப்ப அது எப்படி இந்த இடத்துல போட்டிருக்கேன் நானு? 8 இன்ட்டு 18 எவ்வளவு ரூபாய் வருதோ 10 இன்ட்டு 6 அது வந்து 18 இன்ட்டு எக்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சரியா? சோ அப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுங்க, எவ்வளவு வரும்? 96 பிளஸ் 60 தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 18x. இது ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு ஆச்சு? 156 ஈக்குவல் டு 18x. அப்ப x ஈக்குவல் டு என்ன வரும்? 156/18. இதை கேன்சல் பண்ணி சொல்லுங்க என்ன ஆன்சர் வருது? இதை 2 டேபிள்ல ஃபர்ஸ்ட் அடிக்கலாமா? 3 டேபிள்ல அடிக்கலாம், இல்ல 2 டேபிள் அடிக்கலாம். நான் வந்து 3 டேபிள் அடிக்கிறேன். 6 3, இதுல வந்து 5 3 15 2 டைம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இதை மறுபடியும் நான் வந்து 2 டேபிள் அடிக்கிறேன் 3 டைம்ஸ், இதுல 26 டைம்ஸ். 26/3. ஓகேயா? 26 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 3 24 பேலன்ஸ் 2. ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா 6 டைம்ஸ் இது போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் 8.67 கேஜி. ஒரு கேஜியோட பிரைஸ் வந்து ருபீஸ் 8.67. 67 வச்சுக்கலாம், இல்ல வெறும் 8.6 வச்சுக்கலாம். இது வந்து நாம இந்த மெத்தட் படி தான் செய்ய முடியும். ஏன்னா நடுவுல இருக்கிற சென்டர்ல இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரேஷியோ சேமா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த ரேஷியோ சேமா இருக்கிறபடி இங்க நம்ம போடும்போது அது ஹோல் நம்பரா இருக்காது. அது வந்து எப்படிதான் இருக்கும்? பாயிண்ட்ல தான் இருக்கும். ஸோ பாயிண்ட்ல வந்ததுன்னா நம்ம கெஸ் பண்ண முடியாது. அதனால நாம இந்த மாதிரி போட்டு டிவைட் பண்ணிப்போம். ஓகேவா? அது கேன்சல் பண்ணிட்டா 26/3 ஆயிடும். 26 3ஆல டிவைட் பண்ணா போதும்.
இப்ப அந்த டாபிக் எழுதிக்கோங்க. மிக்சர் அலிகேஷன் டாபிக் எழுதிக்கோங்க. இன்னைக்கு ஜஸ்ட் கவனிங்க, உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்லி கவனிங்க. இது நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அடுத்த சம் போலாமா? பெர் கேஜி பை கேஜி இருக்குல்ல, ருபீஸ் பெர் கேஜி. அது வந்து எத்தனை கிலோ இருக்கு, எவ்வளவு கிலோ கொடுக்குறோம் நம்ம? 18. 6-7 கேஜி. ஒண்ணு. ஏன்னா மொத்தம் நம்ம கிட்ட இருக்கிறது 18 கேஜி தானே. இப்ப வந்து வெறும் ருபீஸ மட்டும் வச்சு நம்ம அது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியாது. குவான்டிட்டியும் சேர்த்தாதான் நம்ம அதோடைய பிரைஸ் வந்து ஈக்குவல் பண்ண முடியும். அதனால ரெண்டையும் ஆட் பண்ணி 18 இன்டூன்னு போட்டோம். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகேவா? ஆ 8. 26ல எத்தனை 8 இருக்கு? எத்தனை 3 இருக்கு? புரியல. அது நான் இங்க இதுக்கான குவாண்டிட்டி என்னன்னு தெரியறதுக்காக போட்டிருக்கேன். பட் இதுல நான் கால்குலேஷன்ல இது யூஸ் பண்ணவே இல்லைல்ல. 6-12ங்கிறது ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப இங்க இருந்து ஒரு ரேஷியோ கண்டுபிடிப்போம்ல, இங்க இங்க நான் வந்து ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கிற அந்த ரேஷியோவும் குவான்டிட்டிக்கு ரேஷியோ எடுத்தாலும் ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். தனித்தனியா தான் ரேஷியோ எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வெரைட்டியோட கேஜி தனியா, செகண்ட் வெரைட்டியோட கேஜி அதோட ரேஷியோ நம்ம மிக்ஸ்டா போடுறோம்ல அதோட ரேஷியோக்கு ஈக்குவலா. அப்படி இதுல போட முடியாது. ஏன்னா இங்க என்னதான் கேட்டிருக்காங்க, நடுவுல இருக்கிற வேல்யூ தான் கண்டுபிடிக்கவே சொல்றாங்க. புரியுதா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இன் வாட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னா கொஸ்டின்ல கேக்குறதே வந்து விகிதம் தான். என்ன விகிதத்தில் அப்படின்னு கேக்குறாங்க. மஸ்ட் டீ அட் ₹62 per kg பி mixed with tea at ₹72 per kg in order to obtain the mixture worth ₹65 per kg. எல்லாமே அவங்க ருபீஸ் தான் கொடுத்திருக்காங்க, குவாண்டிட்டி எதுவுமே கொடுக்கல. குவாண்டிட்டினா அளவு, கிலோ எவ்வளவு கிலோ அப்படிங்கிறது கொடுக்கல. சரியா? அதாவது கிலோ 1 ரூபாய் 62 விலையுள்ள ஒரு தேயிலை ரகம், இதே கிலோ 1 72 ரூபாய் விலையுள்ள மற்றொரு ரகத்துடன் என்ன விகிதத்தில் கலக்கப்பட்டு கிலோ 1 65 என விற்கப்படும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதோட பிரைஸை நம்ம மாத்தலாம். சோ அது என்ன பிரைஸ் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிளா போடலாம்.
ஓகேயா? சோ கவனிங்க, இதுல வந்து ஃபர்ஸ்ட் முதல் வெரைட்டியோட பிரைஸ் என்னப்பா? 62. அதை முதல்ல எழுதிக்கலாமா? ருபீஸ். அடுத்தது இந்த அடுத்த கார்னர்ல என்ன எழுதணும்? 72. ஓகே, ரெண்டுக்கும் மிடில் சென்டர்ல ஒரு வேல்யூ எழுதணும்ல, அது வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பிரைஸோ அது ரெண்டையும் கலக்கப்பட்டு எவ்வளவு விலைக்கு? 65 தானே. மிக்சர் ஒர்த் 65. சென்டர்ல 65 போடுங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னா இதுல இருந்து இதை கழிக்கணும், மைனஸ் பண்ணணும். 72ல இருந்து 65 கழிக்கணும். எவ்வளவு வரும்? 7. அடுத்தது இதுல இருந்து இதை கழிங்க. எவ்வளவு வரும்? இது ரெண்டுக்கும் என்ன எடுக்கணும்? ரேஷியோ. 7:3. இதுக்கப்புறம் ஃபர்தரா ஏதாவது பொதுவான வாய்ப்பாடால டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இதான் ஃபைனல் ஆன்சர். ரேஷியோ மட்டும் கேட்டா ரொம்ப சிம்பிள். மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே போட்டுக்கணும். ப்ரொபோர்ஷன்னா ரேஷியோ. இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் எல்லா சமூகம். இவ்வளவு ஈஸியான சம் கொடுத்து எக்ஸாம் வச்சா சேலரி 45,000 50,000 கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. குவாலிபிகேஷன் 10th தான் வச்சிருக்காங்க. அதனால அப்படிலாம் கிடையாது. நமக்கு வந்து என்ன தெரியுமா, நம்ம ரொம்ப எப்படி இருக்கோம்னா நம்மள யாராவது பேம்பர் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இதெல்லாம் வந்து கம்மி பண்ணி தரோம், நீங்க இதை படிச்சா போதும் அப்படின்னு உங்களை வந்து பாவப்பட்டு அப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா எல்லாரும் ஜாலியா இருக்கும். அப்படிதானே? இப்போ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான். அடுத்து அடுத்த சம்பவம். அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த குவான்டிட்டிஸ் ஆஃப் 2 types ஆஃப் wheat. ரெண்டு வெவ்வேறு விதமான ரகங்கள்ல கோதுமை இருக்கு. அதோடைய விலை வந்து கொடுத்துட்டோம், அதோட கேஜி எவ்வளவு அப்படிங்கறதும் கொடுத்துட்டோம். இல்ல தமிழ்ல எழுதுறவங்க ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கப்பா, ரீட் பண்ணாதான் புரியும். Find the quantities of 2 types of wheat. One at ₹6 per kg and the other ₹4 per kg. To get 20 kgs of wheat mixture worth ₹4.5 per kg. Find the 2 types of kg. ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, செகண்ட் வெரைட்டி எவ்வளவு அளவு இருக்குன்னு தெரியாது, எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியாது, ஆனா விலை தெரியும். 1 கிலோ வந்து எவ்வளவுக்கு விக்கிறோம்? ஃபர்ஸ்ட் 6 ரூபாய்க்கு விக்கிறோம். ரெண்டாவது வெரைட்டியை 1 கிலோ 4 ரூபாய்க்கு விக்கிறோம். ரெண்டும் சேர்ந்து மொத்தம் 20 கிலோ இருக்கு. புரியுதா? ரெண்டும் சேர்ந்து 20 கிலோ இருக்கு. அப்போ முதல் வெரைட்டி எவ்வளவு இருந்துச்சு, செகண்ட் வெரைட்டி எவ்வளவு இருந்துச்சு? முதல் வெரைட்டி 10 10 கூட இருக்கலாம், இல்லைன்னா அது 5 இது 15 கூட இருக்கலாம், இல்லைன்னா இது 15 இது 5 கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சோ அந்த ரெண்டும் எவ்வளவு எவ்வளவு கேஜி இருந்தது
அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேயா? இது எப்படி செய்யணும் பாருங்க, ஈஸி, சிம்பிள். இதுல என்ன சிம்பிள்னு சொல்றேன்னா, 3 பிரைஸுமே கொடுத்துட்டாங்கல்ல, தனித்தனி பிரைஸும் கொடுத்துட்டாங்க, மிக்சட் பண்ற பிரைஸும் கொடுத்துட்டாங்கல்ல, ரெண்டும் கலந்து இருக்கிற விலையும் கொடுத்துட்டாங்களா? அப்ப முதல்ல இங்க ₹6 எழுதிப்பீங்களா, அடுத்தது ₹4 எழுதிப்பீங்களா, சென்டர்ல என்னப்பா எழுதுவீங்க? ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எவ்வளவுக்கு விற்கிறோம்? 4.5. ஓகேயா? இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னேன், இதுல இருந்து இதை கழிக்கணும். ஓகேயா? 4.5 மைனஸ் பண்ணா எவ்வளவுப்பா வரும்? 0.5. இங்க 6ல இருந்து 4.5 கழிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்காங்க. அப்ப என்ன வரும்? 1.5. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப், இந்த 0.5க்கும் 1.5க்கும் என்ன எடுக்கணும்? ரேஷியோ. அப்படி ரேஷியோ எடுக்கும்போது பாயிண்ட் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ரெண்டு சைடுமே எத்தனை டிஜிட் தான் பாயிண்ட் இருக்கு? ஒரு டிஜிட். அப்ப அதை தூர எடுத்துடலாம், நீங்க அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 5:15 தான். இப்போ இது ரெண்டும் காமனா எந்த டேபிள்ல டிவைட் ஆகும்? 5 டேபிள்ல. இதுல ஒரு 5, இதுல எத்தனை 5? 3 டைம்ஸ் போகுமா? ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த 20 kg நாம வந்து 1:3 ரேஷியோல பிரிக்கணும். அப்ப இதுல வர்றதுதான் முதல் ரகம், இதுல வர்றதுதான் ரெண்டாவது ரகம். ஓகேவா? அது எப்படி பிரிக்கணும்னா, இப்ப ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு வருது? 20/4. கேன்சல் பண்ணுங்க, எவ்வளவு வருது? அந்த 5 ரெண்டு சைடுமே பெருக்குங்க. அப்ப முதல் ரகம் வந்து 5 kg, ரெண்டாவது ரகம் என்ன? 15 kg. அவ்வளவுதான் ஆன்சர். கொஸ்டின்ல இருக்கு. ஆமா, அது கொஸ்டின்ல தான் நீங்க ரீட் பண்ணும்போது தெரியும். இப்ப வந்து டோட்டல் வேல்யூங்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணி நான் டிவைட் பண்றேன். இதே முதல் ரகம் மட்டும் 20னா அப்ப ஃபர்ஸ்ட் ரேஷியோ தான் 20. 4x = அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணிக்கணும். அது கொஸ்டின்ல தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு. சோ திருப்பி சொல்றேன், புரியாதவங்க இருந்தீங்கன்னா கவனிங்க. முதல் வெரைட்டியோட பிரைஸ் இங்க எழுதியிருக்கேன் 6, ரெண்டாவது வெரைட்டியோட பிரைஸ் இங்க எழுதியிருக்கேன் 4, ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ற வெரைட்டியை நடுவுல எழுதியிருக்கேன் 4.5. சோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 0.5, இதை கழிச்சா 1.5. அது எல்லாருக்கும் ஓகே தானே? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? 6ல இருந்து 4.5 கழிச்சா 1.5, அது ஓகே தானே? சரி, இப்ப இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க, அதான் ரேஷியோ. இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ரெண்டு சைடும் பாயிண்ட் எத்தனை இருக்குன்னு பாக்கணும். ஒரு டிஜிட்ல பாயிண்ட் இருக்கு, அப்படிதானே? அப்ப அப்படி இருந்துச்சுன்னா அதை விட்டுடலாம், அது நமக்கு கால்குலேஷனுக்கு தேவையில்லை. ரெண்டு டிஜிட் ரெண்டு சைடு இருந்தாலும் விட்டுடலாம். சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான். சமமான புள்ளி இருந்ததுன்னா விட்டுடலாம். இப்ப இங்க 5 ஆயிடும், இங்க என்ன வரும்? 15 ஆயிடும். இப்ப இதை 5 டேபிள்ல டிவைட் பண்ணா 1:3 ஆகுமா? இப்போ 20 கிலோகிராம்னு சொல்றாங்கல்ல, அது ரெண்டும் சேர்ந்தா, இல்ல முதல் வெரைட்டியா இல்ல ரெண்டாவது வெரைட்டியா? இரண்டு ரக கோதுமைகளின் மொத்த அளவு, அப்படிதானே? Find the quantities of 2 types of wheat, 1 at 6 and 4 at to get 20 kg. அப்படின்னா ரெண்டும் சேர்ந்துதான் எவ்வளோ? 20ன்னு அர்த்தம். சரியா? அப்ப 20 கிலோகிராம்ங்கிறது ரெண்டு ரகமும் சேர்ந்தது. அப்ப அந்த ரெண்டும் என்ன விகிதத்துல கலக்குறோம்? 1:3 ரேஷியோல கலக்குறோம். ஃபர்ஸ்ட் வெரைட்டிய ஒரு பங்கு கொடுத்தா ரெண்டாவது வெரைட்டியை எத்தனை பங்கு சேர்க்கிறாங்க? 3 பங்கு சேர்க்கிறாங்க. அப்ப அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப். ஓகே, 20 ரெண்டா பிரிக்கணும்னா இத ஃபர்ஸ்ட் ரேஷியோ செகண்ட் ரேஷியோனா ரெண்டையும் கூட்டிட்டு 20 என்ன செய்யணும்? 4ஆல டிவைட் பண்ணும். அப்ப என்ன வரும்? 5. ஸோ 1 × 5 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெரைட்டி, 3 × 5னா செகண்ட் வெரைட்டி. ஓகேவா? இதுதான் ரெண்டு வெரைட்டியோட கேஜி அளவு. இதே நான் நேத்து சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பேன்னா, 1x + 3x = என்னது? 20. இப்ப 4x = 20. அப்ப x = என்னது? 5. அந்த 5 ரெண்டு சைடும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே ஸ்டெப் தான் ரெண்டும். ஏன் அதெல்லாம் போடலாம், அது எப்படி போடாம இருக்கும்? அதெல்லாம் வரும்.
லாஸ்ட் சம்மா இல்ல அது சம் தப்பு அதனால வரல. இது மத்த எல்லாத்துலயுமே ஈஸியா தான் இருக்கும். நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஃபாஸ்டா எழுதிக்கோங்க. இதுல 30 சம் இருக்கு. 30 சம்மும் சால்வ் பண்ணிட்டா எல்லா மாடலுமே ஓரளவு கவர் ஆயிடும். அடுத்த கொஸ்டின் இது வந்து தமிழ்ல இருக்காது, நான் தமிழ்ல சொல்றேன், எழுதிக்கோங்க அது. கொஸ்டின் கரெக்டா எழுதிக்கோங்க. கேள்வி கரெக்டா புரிஞ்சாதான் இது செய்ய முடியும். அதாவது ஃபைண்ட் த குவான்டிட்டிஸ் ஆஃப் ரைஸ் at 10 per kg which should be mixed with 25 kgs of rice at rupees 8 per kg so that on selling the mixture at 15 per kg there is 8%, 80% profit. புரியுதா? என்ன அர்த்தம் புரியுதா? அதாவது ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒரு வெரைட்டியோட பிரைஸ் என்ன? 10. இன்னொரு வெரைட்டியோட பிரைஸ் என்ன? 8. ஓகேயா? இப்ப இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எவ்வளவு பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க? 15. ஓகே. அந்த 25ன்னு சொல்றாங்கல்ல, 25 கிலோகிராம், அது முதல் ரக அரிசியா ரெண்டாவது ரக அரிசி அளவு குவான்டிட்டி? ஃபர்ஸ்ட் வெரைட்டியோட அளவா ரெண்டாவது வெரைட்டியோட அளவா? குவான்டிட்டி வந்து எதோடைய அளவு? 10 ரூபாய் அரிசியோட அளவு 25 கிலோகிராமா, இல்ல 8 ரூபாய் அரிசியோட அளவு 25 கிலோகிராமா, இல்ல ரெண்டும் சேர்த்து 25 கிலோகிராம்? அதுதான் இந்த கொஸ்டினோட ஹைலைட்.
25 கிலோகிராம் இருக்குல்ல, அது வந்து எந்த கிலோ அரிசியோட விலை? அளவு அளவு எந்த ரூபாய் விலையுள்ள அரிசியோட அளவு? 10 ரூபாயோட அளவு 25 கிலோகிராம மிக்ஸ் பண்றாங்களா, இல்ல 8 ரூபாயோடத 25 கிலோகிராம் மிக்ஸ் பண்றாங்களா, இல்ல ரெண்டும் சேர்த்து 25 கிலோகிராமா? நீங்க 8 கிலோகிராம் மட்டும்தான் 25 கிலோ. 8 ரூபாயோட அரிசி இருக்குல்லப்பா, அதுதான் 25 கிலோ. 10 ரூபாய் அரிசி என்ன செய்யல, அவங்க குடுக்கல, எவ்வளவு மிக்ஸ் பண்ணாங்கன்னு குடுக்கல. அதுதான் நாம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். Find the quantities of rice at 10 per kg which should be mixed with 25 kgs of rupees 8 per kg. அதாவது 8 ரூபாய்க்குள்ளதான் 25 கிலோகிராம் அது கூட மிக்ஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வெரைட்டி தான் நம்ம என்ன செய்ய போறோம், எவ்வளவு அளவு கலந்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட உள்ள நுழைச்சிட்டாங்க. என்னது? ப்ராஃபிட். இந்த மாதிரி லாஸ்டா கொஸ்டினோட கடைசி லைன்ல ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தா நம்ம செய்யற மெத்தடே டோட்டலா மாறும். எப்படி போடலாம் பாருங்க. முதல்ல என்ன ருபீஸ் போடலாம், அடுத்தது மிடில்ல போடக்கூடாது. மிடில்ல என்ன போடக்கூடாது, 15 போடக்கூடாது. என்ன போடணும் பாருங்க, 15 into 100/80. சரி 180. 100/180. இந்த ஸ்டெப் என்னன்னு புரியுதா? அதாவது 80% லாபம்னா 100க்கு 80 லாபம், கரெக்டா? அப்ப 100 ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளவுக்கு விக்கிறாங்க, 180 ரூபாய்க்கு விக்கிறாங்க, அப்படிதானே அர்த்தம்? அப்ப பெர்சன்டேஜ் வந்து லாபம் கொடுத்திருந்தா இத 100 கூட ஆட் பண்ணிக்கணும். அததான் நீங்க கீழே எழுதணும். மேல என்ன எழுதணும், 100. இதை கேன்சல் பண்ணி வர ஆன்சர் தான் சென்ட்ரல் எழுதணும். இது என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலா என்ன கண்டுபிடிக்கிறோம்னா காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். இது என்ன பிரைஸ், செல்லிங் பிரைஸ். 15ங்கிறது அவங்க விலையை கூட்டி வச்சிருக்காங்கப்பா. விலையை கூட்டாம உள்ள ரேட்டை வச்சுதான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? இது வந்து 80% லாபம் கிடைக்கிறதுக்காக இன்க்ரீஸ் பண்ணதுதான் 15. சோ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இந்த விலை வந்து ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. 8 விட பெருசா இருக்கலாம், 10 விட சின்னதா இருக்கலாம். ஆனா இது வந்து எப்படி இருக்கு, 10 விட பெருசா போயிடுதா? சோ அப்போ இந்த வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுதான் இங்க சென்டர்ல எழுதணும். சொல்லுங்க இப்போ கேன்சல் பண்ணுங்க. 0. இது ரெண்டையும் எந்த டேபிள் அடிக்கலாம், இந்த ரெண்டையும் எந்த டேபிள் அடிக்கலாம் சொல்லுங்க. 3 டேபிள் அடிக்கலாமா? 6 3, இங்க எத்தனை 5 டைம்ஸ். இது ரெண்டையும் 2 டேபிள் அடிக்கலாமா? 3 2 6 5 2. இப்ப ரெண்டையும் பெருக்குனா எவ்வளவுப்பா, 25/3 வருதா? அது பாயிண்ட்ல எல்லாம் எழுத வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. மிடில்ல என்ன போடுங்க, 25/3. இப்போ இதை மைனஸ் பண்ண போறேன். ஈஸி தான், ஸ்டெப் நல்லா கவனிங்க. 8 மைனஸ் 25/3. அதுக்கப்புறம் ரேஷியோ இதுல என்ன போடணும், 10 மைனஸ் 25/3. புரிஞ்சுச்சா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் மைனஸ் பண்றது எப்படி போடுறேன்னு பாருங்க. இதுல இருந்து இத வெயிட் பண்ணுங்கப்பா, லாஸ்டா டவுட் கேளுங்க. இதுல 8 into 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? 24. 24 மைனஸ் 25/3. ஓகேவா? இதுல சொல்லுங்க, இது கிராஸா இருக்குங்க. 3 into 10 30 மைனஸ் 25/3. இப்ப ரெண்டு சைடும் 3யும் 3யும் கட் பண்ணிடலாம். ஏன்னா ரேஷியோனா ரெண்டு சைடும் சேமா இருக்கிற நம்பர் எல்லாம் அடிச்சிடலாம். இப்ப இதை மைனஸ் பண்ண என்ன வருது, 1. இங்க என்ன வருது, 5 வருதா? இது வரைக்கும் நான் போட்ட ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த இடத்துல ஏன் அதை மாத்தணுங்கிறது புரிஞ்சுதா? எப்ப மட்டும்தான் மாத்தணும், ப்ராஃபிட்னு சொல்லி இருந்தா அந்த சென்ட்ரல்ல உள்ள பிரைஸ காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டு போடணும். காஸ்ட் பிரைஸ் தான் வாங்கிய விலை, அதாவது இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி உள்ள பிரைஸ், அதான் காஸ்ட் பிரைஸ். ஓகே, அது எங்க எப்படி போட்டிருக்கேன், மேல 100 கீழே வந்து 180. ஒருவேளை இது நஷ்டம்னு சொல்லி இருந்தா 100ல இருந்து 80 கழிச்சு வர்றதுதான் இங்க எழுதணும். லாபம்ங்கிறதுனாலதான் 100 கூட அதை என்ன பண்றோம், ஆட் பண்ணி போடுறோம். புரியுதா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? ஸ்டெப் புரியலன்னா யாராவது கேளுங்க. என்ன ஸ்டெப் உங்களுக்கு புரியல? இன்னும் சம் முடியல, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் எப்படின்னு சொல்றேன்.
ஆன்லைன் கிளாஸ் எல்லாருக்கும் இது புரிஞ்சுச்சா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இது வரைக்கும் உள்ள ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? -1 இங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம். மைனஸ் நமக்கு தேவையில்லை, நம்ம எடுக்கிறது டிஃபரன்ஸ். ஓகே, சப்ட்ராக்ஷன் கிடையாது, இது வந்து டிஃபரன்ஸ். சோ மைனஸ் தேவையில்லை. ஓகே, அடுத்தது இந்த இந்த கொஸ்டினோட ஆன்சர் இன்னும் நம்ம கொண்டு வரல இல்லையா? கவனிங்க. இப்போ 1:5 வந்திருக்குல்ல, அந்த 1 அப்படிங்கிறது எந்த ருபீஸோட ரேஷியோ? 10. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? 10 தானே. 10 ருபீஸோட ரேஷியோ தான் இந்த 1. செகண்ட் என்ன எழுதணும்? 8 ருபீஸோட ரேஷியோ தான் இந்த 5. ஓகேவா? இப்ப நமக்கு கேட்டது குவான்டிட்டி. எதோட குவான்டிட்டி? ஃபர்ஸ்ட் வெரைட்டியோட குவான்டிட்டி. அவங்க கொடுத்தது 25 சொல்லியிருக்காங்கல்ல, அது என்னது? 8 ருபீஸோடது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ரெண்டையும் ஆட் பண்ணி 25 போடுவீங்களா, இல்ல 5 மட்டும் 25 போடுவீங்களா? 5 மட்டும். சரியா? அப்ப இது மட்டும் தான் எவ்வளவுக்கு ஈக்குவல்? 25க்கு ஈக்குவல். அப்படி இதை வச்சு நம்ம இந்த சைடு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஸ்டெப் என்னன்னு பாருங்க. 525ங்கிறத எப்படி எழுதணும்? 5x ஈக்குவல் டு 25. அப்ப x ஈக்குவல் டு என்ன? 25/5 கேன்சல் பண்ணா 5. இந்த x தான் இங்க நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 1 into 5 எவ்வளவு? 5. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி வந்து எவ்வளவு கேஜி மிக்ஸ் பண்ணிருக்காங்க? 5 கேஜி மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 5 கேஜி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான மனக்கணக்கு. 5 25னா 5வது வாய்ப்பாடு தானே. அப்ப இங்கேயும் 5வது வாய்ப்பாடு போட்டா 1 into 5 எவ்வளோ? 5. இது புரியறதுக்காக இந்த ஸ்டெப் எல்லாம் நான் சொல்றேன், அவ்வளவுதான். 30. 525ங்கிறது கொஸ்டின்ல கிவன் வேல்யூ. அதை வச்சு 1 கண்டுபிடிக்கணும். 5x equal to 25. So 1x எவ்வளோ? புரிஞ்சுச்சா? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட்.
இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க, நீங்க தான் ட்ரை பண்ணுங்க. போட்டாச்சா? வருதா? இது வந்து சிம்பிள் தான். கொஸ்டின் வந்து முதல்ல உள்ள பிரைஸ் என்ன? 16 ருபீஸ் வந்து 16. அடுத்தது ஃபர்ஸ்ட் உள்ளது 16. அடுத்தது என்னதுப்பா? 10. ரெண்டுக்கும் உள்ள மிக்சர் 14 போட்டுடலாம் தானே? இதுல வேற பர்சன்டேஜ்லாம் எதுவும் கொடுக்கல தானே? அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன? 4, இது 2. இப்ப இந்த 4:2க்கு ரேஷியோ எடுக்கணும். அது 10 14க்கு டிஃபரன்ஸ் 4, 16க்கு 14க்கும் 2. ஸோ 2:1 வரும். ரெண்டாவது வாய்ப்பாடுல டிவைட் பண்றேன். இதுல அவங்க சொல்ற அந்த 26 கிலோகிராம்ங்கிறது முதல் குவான்டிட்டியா செகண்ட் குவான்டிட்டியா? ஃபர்ஸ்ட் 16 ரூபாய் உள்ள மில்க் தான் எவ்வளவு? 26 கிலோகிராம். சோ 2 தான் 26. அப்போ 1 என்ன? ரொம்ப சிம்பிள், மனக்கணக்கா போட்டுடலாமா? 2 பங்கு 26னா ஒரு பங்கு என்ன? 13. சோ அப்ப ஆன்சர் என்ன? 13 வருதா? ஓகே தானா? இல்ல எதுவும் டவுட் இருக்கா? கொஸ்டின்ல லாஸ்டா பர்சன்டேஜ் இருக்கும்.
அல்ல அது வந்து நமக்கு நஷ்டம் இல்லாம எந்தவித லாபமும் நஷ்டமும் இல்லாம கொடுக்கணும்னா அந்த ப்ரப்போர்ஷன்ல கொடுக்கணும் அவ்வளவுதான். அந்த என்ன ரேஷியோ வருதோ அதுல கொடுக்கறது தான் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. சரி, நஷ்டம் இல்லாம கொடுக்கறது. அந்த லைன் வந்து நீங்க அதை ரொம்ப இதா எடுத்துக்க தேவையில்ல. நார்மலா இந்த ரேஷியோல போட்டுறதுதான் நம்ம வித்தவுட் எனி லாஸ் அப்படின்னா அதுதான் ஆன்சர். அர்த்தம் அதுதான். ஓகேயா, நோட் பண்ணியாச்சா? அடுத்த கேள்வி. இதுல கொஸ்டின் நம்பர் 8 ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த 8 ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 8. இது வந்து தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் சுகர் 30%, செகண்ட் சுகர் 50%, ரெண்டும் சேர்ந்து மிக்சர் வந்து 45%. அவங்க கேக்குறது வந்து என்ன அப்படின்னா ப்ரப்போர்ஷன், என்ன விகிதம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி இதே மாடல் சொல்லியிருக்கேன், அதை ட்ரை பண்ணி போடுங்க. ஆன்சர் என்னன்னு.
ஓகே, ஆன்சர் என்ன வந்துச்சு? ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் 30%, அப்புறம் 50%, மிடில்ல என்ன எழுதிருக்கீங்க? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 5, இது ரெண்டும் மைனஸ் பண்ணா 15 வருதா? அப்ப இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தா 1:3. கரெக்டா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. இன் வாட் ப்ரொபோர்ஷன் should two qualities of gold, one of 18 carat and another of 12 carat purity, be mixed to make a jewelry of 14 carat purity? ஆமா, எழுதிக்கோங்க. இது 18 கேரட் தூய தன்மை கொண்ட தங்கம் மற்றும் 12 கேரட்
தூய தன்மை கொண்ட தங்கம் இரண்டும் கலக்கப்பட்டு என்ன விகிதத்தில் கலக்கப்படுகிறது? அதாவது என்ன விகிதத்தில் கலக்கப்பட்டு 14 கேரட் தூய தன்மை கொண்ட தங்கமாக மாற்றப்படுகிறது? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நான் இப்ப சொன்ன அதே மெத்தட் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எத்தனை கேரட் கோல்டு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் 18 கேரட், அதுக்கப்புறம் எத்தனை? 12 கேரட். ரெண்டையும் சேர்த்து சென்டர்ல என்ன எழுதணும்? 14. சோ இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 2 வருமா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 4. 2:4 அப்படின்னா இது ரெண்டாவது வாய்ப்பாடுல டிவைட் பண்ணா 1:2. சோ ஆன்சர் வந்து 1:2. ப்ரப்போர்ஷன் கேட்டா அந்த சம் ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம அதை வந்து என்ன மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், ரேஷியோஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் சம். நாளைக்கும் போகும். இதுல இந்த சம்ல ஹோம்ஒர்க் இதை நோட் பண்ணுங்க. 13, 14, 15 இதெல்லாம் வந்து ஹோம்ஒர்க். சரி, 13, 14 இந்த ரெண்டு ஹோம்ஒர்க். 13, 14 இந்த ரெண்டு ஹோம்ஒர்க். ஆமா, எழுதிக்கோங்க. இதே மாடல் நேத்து நாம செஞ்சோம்ல, ஞாபகம் இருக்கா? நேத்து இதே மாடல் நான் நேத்து சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? அதனாலதான் இதை ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் நானு. 60 லிட்டர்ல பால் மற்றும் நீர் சேர்ந்த கலவை பர்சன்டேஜ் படி பார்த்தோமே, அதே மெத்தட்ல தான் இது செய்யணும். ஒரு இதுல ஃபர்ஸ்ட் சம்ல எதை ஆட் பண்றோம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 13வது கொஸ்டின்ல எதை ஆட் பண்றோம்? வாட்டர் ஆட் பண்றோம், சரியா? 2வது கொஸ்டின்ல எதை ஆட் பண்றோம் சொல்றோம்? மில்க் ஆட் பண்றோம். அப்ப அதுல நீங்க 0%, 100% எல்லாம் போடுவோம்ல, அது எங்க எது வரும் அப்படிங்கறத கரெக்டா போட்டு எனக்கு ட்ரை பண்ணி சொல்லணும். அது தெரியலன்னா பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது
பாத்துக்கலாம், பட் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். இந்த 15வது கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் மாடல். இந்த மாடல் சம் கண்டிப்பா எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது நிறைய தடவை எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின். இதை நோட் பண்ணிக்கலாம். இந்த சம் இப்ப எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல கேள்வி புரியணும். கேள்வி புரிஞ்சாதான் இது தெரியும். ஸ்பிரிட்னா என்னன்னு தெரியும் தானே எல்லாருக்கும். ஸ்பிரிட்னு ஒரு ட்ரிங்க் இருக்குல்ல, அது கூட எடுத்துக்கலாம். ரைட்டா? அது சரி. சரி, ஸ்பிரிட்னா டைப் ஆஃப் ஆல்கஹால். ஓகேயா? இதுல வந்து ஸ்பிரிட்டுங்கிறது எதெல்லாம் சேர்ந்த மிக்சரா இருக்கும்? ஆல்கஹால் பிளஸ் வாட்டர். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள மிக்சர்ல பால், நீர்லாம் சொன்னோம்ல, மில்க் அண்ட் வாட்டர் சொன்னோம்ல, அது மாதிரி இது ஆல்கஹால் பிளஸ் வாட்டர். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வாங்கின ரேட்டுக்கே விக்கிறோம்னு சொல்றாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் லாபம் வைக்கணும்? வாங்கின ரேட்டுக்கே வித்தா 25% லாபம் கிடைக்குமா? அப்ப என்ன பண்ணலாம்? வாங்கின ரேட்டுக்கே விக்கணும்னா லாபமும் கிடைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? பிரைஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, வாங்கின விலை தானே. வாங்கின ரேட்டுக்கு தான்ப்பா விக்கணும், ஆனா 25% லாபம் வரணும். என்ன பண்ணணும்? எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. தண்ணி கலக்கணும், அவ்வளவுதானே. ஸ்பிரிட்டு கூட என்ன சேர்த்தணும்? நிறைய தண்ணியை கலந்துடணும். அப்ப குவாண்டிட்டி அளவு பாக்குறதுக்கு சேமா தான் இருக்கும். ஆனா பிரைஸ் வந்து என்ன செய்யலாம்? அதாவது பிரைஸ் அதே விலைக்கே விற்கலாம், குவாலிட்டிய கம்மி பண்ணிடலாம். புரியுதா? நிறைய ஸ்பிரிட்ட கம்மியா போட்டுட்டு தண்ணி அதிகமா சேர்த்துட்டோம்னா அப்ப நமக்கு வந்து அதே விலைக்கு விற்கலாம். ஆனா நம்ம கலக்கக்கூடிய ஸ்பிரிட் எவ்வளவுதான்? கம்மியா தான் இருக்கும். புரியுதா? சரி, இப்ப இந்த கொஸ்டினை நாம வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ருபீஸ் இப்ப சொன்னோம்ல, இந்த மாதிரி அது டிவைட் பண்ற மெத்தட் இதுல மாதிரி போட போறோம். அதாவது மைனஸ் பண்ற மெத்தட். ஃபர்ஸ்ட் என்ன பிரைஸ் இங்க எழுதணும்? இந்த கொஸ்டின்ல பிரைஸ் எதுவுமே கொடுக்கல, ஆனாலும் நம்ம ரெண்டு பிரைஸ் எழுத போறோம், மிடில்லையும் ஒரு பிரைஸ் எழுத போறோம், அதை மைனஸ் பண்ணி போட போறோம். அதான் ரேஷியோ. புரியுதா? கொஸ்டின்ல பிரைஸ் எதுவுமே கொடுக்கலன்னா நாமளே ஒரு பிரைஸ கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்க ருபீஸ் 1 எடுத்துக்கலாம், இல்ல 10 எடுத்துக்கலாம், இல்ல ருபீஸ் 100 எடுத்துக்கலாம், 1000 கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? எது ஈஸி? 1 எடுத்தோம்னா ஃபிராக்ஷன்ல வரும், 10 வச்சுக்கலாம். ஓகேவா? 10 அப்படிங்கிறது நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்பிரிட்டோட ரேட்டுன்னு பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து நமக்கு என்னது? இனிஷியல் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். இது எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரணும்னு சொல்றாங்க? 25% ப்ராஃபிட் இருக்கணும். ஓகேவா? சரி, அப்போ இங்க ப்ராஃபிட் அட் த காஸ்ட் பிரைஸ் இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்தா மிடில் வேல்யூ என்ன போடணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணணும்? 10 into 100/125. சோ இப்ப இதை வந்து நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணி 25வது வாய்ப்பாடுல அடிக்கிறேன். 4 25, இங்க எத்தனை? 5. 425, 525. இப்போ 5 டேபிள் இதை மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? 8. அந்த 8 தான் மிடில் எழுதணும். புரியுதா? இப்ப இங்க என்ன போடணும்? இங்க லாபம் கிடைக்கணும்னா என்ன சேர்க்கணும்னு சொன்னீங்க? must be added, water must be added.
ஓகே, அந்த தமிழ்ல வந்து அது இருக்கணும். வாங்கிய விலைக்கே விற்கப்படுகிறது. லாபம் லாபத்தில் விற்க வேண்டும் எனில் என்ன விகிதத்தில் கலந்து, அதாவது நீரை கலந்து விற்க வேண்டும். ஓகே, நீரை வந்து சேர்க்கணும். அப்போ இங்க சேர்க்க போறது என்னது? வாட்டர், கரெக்டா? அப்ப இது வந்து ஸ்பிரிட், இது வந்து வாட்டர்னு எடுத்துக்கலாம். ஸ்பிரிட்டுக்கு நானே பிரைஸ பிக்ஸ் பண்ணிட்டேன். வாட்டருக்கு என்ன பிரைஸ பிக்ஸ் பண்ணலாம்? ஒரு லிட்டர் பாட்டில் 10 ரூபாய், அதனால 10 ரூபாய் போடலாமா? இது 10ன்னு எடுத்துட்டோம்ல, அப்ப இது 10ன்னு எடுக்க கூடாது தானே? கம்மியா இருக்கணுமா? சரி, அப்ப என்ன வச்சுக்கலாம்? எப்படி 5 rupees பிக்ஸ் பண்றீங்க? நீங்க 5ன்னு சொல்றீங்கல்ல, வேற ஒருத்தவங்க 4ன்னு சொன்னா அப்ப ஆன்சர் வராதுல்ல. அப்ப எல்லாருக்குமே யூனிவர்சலா ஒண்ணு வேல்யூ இருக்கணும்ல. அது என்ன வேல்யூ? இல்ல. என்னப்பா? ஆனா நம்ம இங்க என்னதான் போட போறோம்? வாட்டருக்கு என்ன கிடையாதுன்னு எடுத்துக்க போறோம். பிரைஸ் கிடையாது. வாட்டர் வந்து எங்க வேணாலும் ஈஸியா கிடைக்கும், அதனால பிரைஸ் கிடையாதுன்னு எடுத்துக்க போறோம். சோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு? 8. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு? அப்ப ரேஷியோ என்ன? அவ்வளவுதான். இதே ஆன்சர் தான் வரும். 100 அப்படின்னு போட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? இந்த ஸ்டெப் எப்படி வரும்? 100 இன்டூ 100/125. இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இது கேன்சல் பண்ணா 20, 80. அப்ப மிடில்ல 80 வருமா? இங்க 0. இதை மைனஸ் பண்ணோம்னா 80, இதை மைனஸ் பண்ணா 20. ரேஷியோ என்ன? 4:1. இந்த மாதிரி அட் த காஸ்ட் பிரைஸ்னு சொல்லக்கூடிய எல்லா கணக்குக்குமே வாட்டரோட காஸ்ட் 0 தான். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த காஸ்ட் பிரைஸ், வாங்கிய விலைக்கே விற்கப்படுகிறதுன்னு சொன்னா வாட்டர் கண்டிப்பா இருந்துச்சுன்னா அதோட பிரைஸ் என்னதான் போடணும்? 0 தான் போடணும். நோட் பண்ணியாச்சா? இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் பார்க்கலாம். எழுதலையா? இந்த ஒரு மாடல் இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். அது மட்டும் சொல்லிட்டேன்னா இது ஒரு லெவல் முடிஞ்சிடும். அது ஒண்ணு மட்டும் நாளைக்கு சொல்றேன் நான். ம்? நல்லது தானே? இந்த சம் ஃபுல்லா கால்குலேஷன் நம்பர்ஸ் ஈஸியா தான் வரும். கான்செப்ட் தான் இதுல இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க? In what proportion water be mixed with pure milk in order to make a profit of 20% by selling it at the cost price? ஒரு பால் வந்து வாங்கிய விலைக்கே விற்க வேண்டும் எனில் 20% லாபம் கிடைக்க அதனுடன் எவ்வளவு தண்ணீரை சேர்க்க வேண்டும்? கேள்வி புரியுது தானேப்பா? தமிழ் இங்கிலீஷ் புரியுது தானே? புரியுதா புரியலையா?
இது மில்கோட பிரைஸ் நீங்களே எடுத்துக்கலாம். என்ன பிரைஸ்னு எடுத்துக்கலாம். கரெக்டா சொல்லணும். 1:5 5:1. முதல்ல எதோட பிரைஸ் தான் எடுக்கணும். மில்க், அப்புறம் தான் வாட்டர். மில்கோட பிரைஸ் என்னப்பா வச்சுக்கலாம். 10 வச்சுக்கலாமா. இங்க 0ன்னு வச்சுக்கலாமா. சென்டர் வேல்யூ போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எழுதணும்னு சொன்னல, அது என்ன. 10 into 100/120. ஏன்னா இதுல 20% தானே சொல்லியிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணும்போது இங்க வந்து 5 டைம்ஸ், இங்க எத்தனை டைம்ஸ் 6 டைம்ஸ். ரெண்டாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இந்த 10ஐயும் 6ஐயும் 2 டேபிள் அடிக்கிறேன். 3 டைம்ஸ் 5 டைம்ஸ். இப்ப 5 into 5 எவ்வளோ. 25/3. அதுதான் இங்க சென்டர்ல இருக்கணும். ஓகேவா. இப்ப 0ல இருந்து 25/3 கழிச்சா அதே தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் இங்க போடும்போது 10 - 25/3 போடுவோமா. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த இடத்துல 25/3 அப்படியே வச்சுக்கலாம். இதை எப்படி கழிக்கணும்னு சொல்லினேன். கிராஸ் மல்டிப்ளை. 3 into 10 30 - 25 எவ்வளோ. 5/3. இப்ப 3 3 கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்ன. ஓகே, 5:1. சரி, ஓகே. ஆன்சர்ல கான்பிடென்ட்டா இருக்கணும். நான் எப்படி கேட்டாலும் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது புரிஞ்சுச்சா. இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடல்ஸ் புரிஞ்சுச்சா. அடுத்து நெக்ஸ்ட் உள்ளது நாளைக்கு பார்க்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ.